ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது இந்த பூமிக்காக பல இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட சட்டங்களை தேவன் ஏற்படுத்தினார். இந்த பூமி சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த இயற்கையின் சட்டத்திற்கு இந்த பூமி உட்பட்டு இருக்கு. ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது அவர் சொன்னாரு, இந்த பூமி இருக்கும் வரைக்கும் பகல் இரவு இருக்கும். அது ஒரு சட்டம் ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த பூமி இருக்கிற வரைக்கும் சூரியன் நிச்சயம் என்ன ஆகுங்க, உதிக்கும். ஒவ்வொரு நாளும் சூரியன் சரியான ஆண்டவர் குறித்த நேரத்துல அது வருவதும் குறித்த நேரத்துல அது மறைவதும் தேவன் ஏற்படுத்திய சட்டம் என்று நான் சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் காலங்களை ஏற்படுத்தினார். இந்த பூமிக்கு காலங்களை ஏற்படுத்தி மழை காலம் எப்போ வரும், கோடை காலம் எப்போ நடக்கும், இந்த பூமிக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் மேலேயும் தேவன் கவனமாக இருந்து இந்த சட்டங்களை ஏற்படுத்தி இந்த பூமி புழங்குவதற்கு ஆண்டவர் இந்த சட்டங்களை ஏற்படுத்தினார் என்று நான் சொல்லுவேன். நீங்க எரேமியா புத்தகத்தை வாசிங்கன்னா கூட 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சமுத்திரத்தை பார்த்து கூட நீ இம்மட்டும்தான் வர முடியும், இதை தாண்ட முடியாது என்று ஆண்டவர் அழகாக ஒரு கோடு போட்டு பூமியின் அஸ்திபாரத்தின் முதற்கொண்டு சமுத்திரத்துக்கு கூட ஆண்டவர் சட்டத்தை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா விதங்களும் சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல எல்லா விதங்களிலும் ஆண்டவர் பல சட்டங்களை ஏற்படுத்தி இந்த பூமி இந்த சட்டத்திற்கு உட்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆனா யோசிச்சு பாருங்களேன், பூமியை சிருஷ்டித்த தேவன் இப்படி சட்டங்களை ஏற்படுத்தினார். நம்மளுடைய சரீரங்களையும் தேவன் என்ன பண்ணாருங்க, அவர் தான் உண்டாக்கினார். இப்ப சரீரத்தை உண்டாக்கின பொழுது கூட ஆண்டவர் என்ன பண்றாருங்க, சரீரத்திற்கு கூட என்ன பண்றாரு, சட்டங்களை ஏற்படுத்துறார். சரீரத்தை பராமரிக்கக்கூடிய சட்டங்களை ஏற்படுத்துகின்றார். சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும் என்றால் நாம் என்னத்தை செய்யணும், என்னத்தை செய்யக்கூடாது என்று சட்டங்களை தேவன் ஏற்படுத்தி இந்த சரீரங்களை ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவன் பல காரியங்களை நியமிக்கிறார். அப்படின்னா ஒரு சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மிக அவசியமானது தண்ணீர். தண்ணி இல்லாம ஒரு 3 நாள் போகலாம், அதற்கு பிறகு சரீரம் புழங்காது, அதுக்கு பிறகு சரீரம் நின்றும். ஆண்டவர் ஏற்படுத்தின சட்டம் சரீரத்துக்கு என்ன வேணும், சத்துவம் தேவை. நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுகளிலிருந்து சரீரம் அது சத்துவத்தை உண்டாக்குகின்றது. அப்படின்னா நம்ம அந்த சரீரத்திற்கு தேவையான இந்த தண்ணீர், இந்த ஆகாரத்தை நாம் கொடுக்காம போனோம்னா சரீரம் என்ன ஆகுங்க, பலவீனமாகும். சரீரத்திற்கு பலன் இல்லாம போகும். நம்ம அப்படியே தொடர்ந்தீங்கன்னா சரீரத்தில் ஜீவன் போயிடும். அதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தின சட்டம். அதே போல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரீரத்திற்கு தேவைக்கும் அதிகமாக சாப்பாடு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்க, வியாதி வரும், பிரச்சனை வரும். ஏன்னா ஆண்டவர் அந்த இயற்கை பூர்வமான சட்டங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கின்றார். நாம் அதை அறிந்து அதற்கு நாம் உட்பட்டு நம்முடைய சரீரத்தை நாம் பராமரிப்போம் என்றால் நாம் தேவ வார்த்தையின்படி ஆரோக்கியமா இருக்கலாம், தேவ வார்த்தையின்படி நாம் சுகமா இருக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பொறுப்பு உங்க கையில கொடுத்துட்டார் ஆண்டவர். என்னங்க, இந்த சரீரத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு யார் கரத்துல இருக்குங்க, உங்க கரத்துல இருக்கு, ஏன் கரத்துல இருக்கு. ஒவ்வொருவருடைய சரீரத்தை ஆண்டவர் நம் கரத்துல கொடுத்து இதை பராமரிக்கும்படியாக, இதில் நல்ல ஒரு உக்ரானக்காரனாய் இருக்கும்படியாக தேவன் நம் கரத்தில் தந்திருக்கின்றார்.